நாடு முழுவதும் நடைபெற்ற வங்கி ஊழியர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் 10 லட்சத்திற்கும் அதிகமான வங்கி ஊழியர்கள் பங்கேற்றனர். இதனால் நாடு முழுவதும் வங்கி பணிகள் மிகவும் பாதிக்கப்பட்டது. நாடு முழுவதும் உள்ள தனியார் மற்றும் அரசு வங்கிகளில் மொத்தம் 10 லட்சத்திற்கும் அதிகமான பணியாளர்கள் பணிபுரிகின்றனர். இந்நிலையில் வங்கி ஊழியர்கள் தங்களின் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆகஸ்ட் 5ஆம் தேதி நாடு முழுவதும் ஒருநாள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். சென்னை மெமோரியல் ஹால் எதிரில் அகில இந்திய வங்கி ஊழியர் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் வெங்கடாச்சலம் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நூற்றுக்கணக்கான வங்கி ஊழியர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர். ஆர்ப்பாட்டத்தின் போது செய்தியாளர்களிடம் பேசிய வெங்கடாச்சலம், வங்கி ஊழியர்களின் இந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் தமிழகத்தில் மட்டும் 65,000 ஊழியர்கள் ஈடுபட்டதாக தெரிவித்தார். மேலும் வங்கிகளில் காலியாக உள்ள 1,52,000 பணியிடங்களை அரசு தேர்வுத்துறை வாரியத்தின் மூலம் நிரப்ப வேண்டும் என்றும், அவுட் சோர்சிங் மூலம் நிரப்பும் மத்திய அரசின் முடிவை கைவிட வேண்டும் என்றும், வங்கிகளை தனியார் மயமாக்க கூடாது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை மத்திய அரசு உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்றும் கூறினார். மத்திய அரசு தங்களின் கோரிக்கையை ஏற்கவில்லை என்றால் ஆகஸ்ட் 10ஆம் தேதி முதல் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் வெங்கடாச்சலம் தெரிவித்தார். இந்தியா முழுவதும் 10 லட்சம் வங்கி ஊழியர்கள், அதிகாரிகள் இந்த வேலை நிறுத்தம் மேற்கொண்டிருக்கின்றோம். அரசு வங்கி, தனியார் வங்கிகளை தனியாருக்கு இன்றைக்கு ஊக்கம் அளிப்பது, வெளிநாட்டு மூலதனத்தை அனுமதிப்பது, வங்கிகளை இணைப்பது போன்ற தவறான கொள்கை அடங்கிய மசோதா பாராளுமன்றத்தில் கொண்டு வந்திருக்கின்றார்கள். அரசு அதை கைவிட வேண்டும். அவர்கள் உடனடியாக முன்வந்து தீர்க்கவில்லை என்று சொன்னால் வருகின்ற ஆகஸ்ட் 10ஆம் தேதி அன்றைக்கு மேலும் ஆலோசனை கூட்டத்தை பெங்களூரிலே எடுத்து அதற்கு பிறகு மேலும் தீவிரமான தொடர்ந்த வேலைநிறுத்த போராட்டங்களை மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கின்றோம். வங்கி ஊழியர்களின் இந்த திடீர் வேலை நிறுத்த போராட்டத்தால் நாடு முழுவதிலும் வங்கி பணிகள் பாதிக்கப்பட்டன. இதனால் வங்கிகள் அனைத்தும் வெறிச்சோடி காணப்பட்டன.